ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். இன்றைக்கி வின்டர் ஸ்பெஷல் நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காஜர்கா ஹல்வா, அதாவது கேரட் ஹல்வா தான் நான் குக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிண்ண அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய்யை கூடவே 1 கிலோ கேரட்டை கிரேட் பண்ணி க்ளீனாக வாஷ் பண்ணி கிரேட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே 2 இல்லை 3 ஏலக்காய், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏலக்காவுடைய வாசனை பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது நல்லா குக் ஆன உடனே இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இல்லையா, இந்த சைஸ் அளவுக்கு கிண்ணத்தில் ஃபுல்லாக நான் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதையுமே நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ சுகரை நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே கேரட்டில் குக் ஆகிட்டே இருக்கப்போ கொஞ்சமாக தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது நல்லா குக் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மணி நேரம் எடுக்கும் கேரட் அல்வா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸ்லோவாக நம்ம அதை குக் பண்ணினா தான் அதனுடைய அந்த ரா ஸ்மெல் போகும். அண்ட் நல்லா குக் ஆகி சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் அவசரப்பட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக அது குக்கும் ஆகாது, ப்ளஸ் அந்த ரா ஸ்மெல் போகாது. இங்கே கிட்டத்தட்ட நான் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா பாயில் பண்ணினதுக்கப்புறம் அதையுமே நான் கேரட்டில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கம்ப்ளீட்டாக இதில் அந்த சுகர் மெல்ட் ஆகி அந்த இருக்கிற அந்த அதாவது தண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் பால் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த பாலுமே நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் இந்த பால் கூட இந்த கேரட் குக் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக கிண்டி விட்டுட்டு அடிக்கடி இதை செக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த பாலுமே சுண்டி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கீ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது இன்னுமே நமக்கு ட்ரை ஆகணும். இது ஒரு சைடில் நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டும். சைட் பை சைடு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போது நெய்யில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது பிளாக் ரேசன்ஸ், அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு. இது நாகர்கோயிலிருந்து வாங்கிட்டு வந்த ஆவின் பாலில் செய்த பால்கோவா. இதுதான் நமக்கு டெல்லி சைட்லலாம் பால்கோவான்னு இல்லை, கோயான்னு சொல்லுவோம். கோயா வாங்கிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம கேரட் குக் பண்ணுற டைம்லேயும் நல்லா அதை நம்ம நெய்யில் குக் பண்ணணும். அதாவது நல்லா ஃப்ரை பண்ணணும் நெய்யில். அப்போ அதனுடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே உங்களுக்கு ஆசமாக இருக்கும். இங்கே நான் ட்ரை ஃப்ரூட்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதுக்கு அதிகமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என் வீட்டில் இந்த ஏதாவது சுகரோ இல்லை பிபி அந்த மாதிரி யாருக்கும் இல்லை. ஸோ நான், என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்க மட்டும் தான் சாப்பிட போகிறோம். அதனால் நாங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட்டு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணிக்கிட்டோம், சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் சுகர் எந்த அளவுக்கு எடுத்துப்பீங்க அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது கூட நீங்கள் சுகர் இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இன்றைக்கி சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா அதை தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நல்லா கை நிறைய முந்திரி பருப்பு எடுத்து அதை பொடிசாக கட் பண்ணி அதை நெய்யில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் பிளாக் ரேசன்ஸும் ஆட் பண்ணி அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நல்லா, அதாவது ஒரு கோல்டன், ரொம்பவும் கருத்துறக்கூடாது, ரொம்ப ஓவர் ஃப்ரை பண்ணிடாதீங்க, ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் ஆனதுமே நான் இது கூடவே பிளாக் ரேசன்ஸ் ஆட் பண்ணி அதையுமே கொஞ்சம் அது குண்டாக அப்படியே உப்பி வந்துடும் நம்ம நெய்யில் போட்டதுமே. அந்த ஸ்டேஜில் பிளாக் ரேசன்ஸு அண்ட் முந்திரி பருப்பு ரெண்டுத்தையுமே எடுத்து நம்ம ஹல்வாவில் கலந்துக்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி கேரட் ஹல்வா இங்கே டெல்லியில் வின்டர் சீசனில் தான் எல்லாருமே குக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் கேரட் இந்த ரெட் கலர் கேரட்டு கிடைக்கும். இல்லைனா ஆரஞ்சு கலர் கேரட்டு தான் மோஸ்ட்லி கிடைக்கும் நார்மல் டேஸில். ஸோ வின்டர் ஸ்பெஷலாக இந்த நான் காஜர்கா ஹல்வா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மேலே நான் அந்த பால்கோவாவை தூவி விட்டுருக்கேன். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக குக் ஆயிடுச்சு. கண்டிப்பாக